ஒரு காலத்தில் இந்த உலகம் அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருந்தது. காலை சூரியன் எழும்பும் போதே கிராமம் முழுவதும் சிரிப்பு ஒலித்தது. குழந்தைகள் வீதிகளில் ஓடி விளையாடினார்கள். மூதாட்டிகள் வீட்டின் முன் அமர்ந்து கதைகள் பேசினார்கள். விவசாயிகள் தங்கள் பயிர்களை பார்த்து பெருமையாக சிரித்தார்கள். அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் ஒரே நம்பிக்கை இருந்தது. அமைதி என்றால் அது நிரந்தரம் என்று. ஆனால் அந்த அமைதியின் நடுவே யாருக்கும் தெரியாமல் ஒரு மாற்றம் மெதுவாக தொடங்கியது. வானம் சற்றே மாறியது. காற்று சற்றே கடினமாக வீசத் தொடங்கியது. பறவைகள் திடீரென வானத்தை விட்டு பறந்தன. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் ஏதோ ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் சிரிப்பு மெதுவாக மங்கத் தொடங்கியது. மூதாட்டிகள் வானத்தை பார்த்து கவலையுடன் மூச்சு விட்டார்கள். அந்த நொடியிலே ஒரு சிறுவன் மட்டும் இந்த மாற்றத்தை தெளிவாக உணர்ந்தான். அவன் வயது சிறியது, ஆனால் அவன் மனம் மிகவும் உறுதியானது. அவன் கையில் ஒரு சிறிய வேல். அவன் அருகில் ஒரு மயில். அவன் பெயர் முருகன். இந்த உலகம் விரைவில் ஒரு பெரிய சோதனையை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை முதலில் உணர்ந்தவன் அந்த சிறுவனே. ஆனால் இந்த கதை இங்கே முடிவடையவில்லை. அசுரன் மீண்டும் திரும்பி வந்தான். தர்மம் வென்றது என்று நினைத்த நேரத்தில் அசுரன் மீண்டும் எழுந்தான். முருகன் என்ன செய்வார்? அடுத்த பாகம் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.